ஆசான் அவர்களுக்கு வணக்கம். இப்ப நடந்த பேரிசை திருவிழா குறித்தும், இனி அடுத்து நம்ம சென்னையில நடக்க இருக்கும் சிறார் கூடல் நிகழ்வு குறித்தும் உங்களோட நானும் மஞ்சுவும் கலந்துரையாடலாம்னு இருக்கோம். இந்த பேரிசை திருவிழால கலந்துக்கிட்ட வரைக்கும் என்னோட சில கருத்துக்களை பகிர்ந்துக்க விரும்புறேன். பேரிசை திருவிழா எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சில மாதங்கள் கழித்து நிறைய சொந்தங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமா தான் இருந்தது. அப்போ என்ன எனக்கு உணர முடிஞ்சது அப்படின்னா, அந்த அரங்கம் முழுக்கவுமே, அந்த பெத்தனன் கலையரங்கம் முழுக்கவுமே ஒரு இசைவு ஒண்ணு ஒருங்கிணைத்து வச்சிருந்த மாதிரி, ஒரு மகிழ்ச்சி அலை மாதிரி ஒண்ணு வந்து வந்து போயிட்டு இருந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்புறம் குழந்தைகளோட கொண்டாட்டம், அங்க அவங்களுக்கு பிடித்தமான நல்ல உணவு பண்டங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் நேரடி வகுப்புகளுக்கு அப்புறம் சந்திக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வா இருந்ததுனால எல்லாரும் மகிழ்ச்சியா ஒவ்வொருத்தையும் பேசவே நேரம் சரியா இருந்தது. அப்புறம் இசை நிகழ்வு அது ஒரு மன நிறைவு, மன அமைதி அதுதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கருத்து பதிவுல எழுதியிருக்காங்க. ஒருத்தர் குறிப்பிட்டு என்னன்னு சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் இசையை ரசிச்சதே இல்லை. ஆனா அந்த அரங்கத்துக்கு அந்த இசை துவங்கினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த இசை அவ்வளவு பிடிக்குது. இப்ப அந்த நம்ம செம்மை இசை யூடியூப் சேனல்ல கேட்டுட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. எழுதியிருந்த கருத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த அரங்க அமைவை பத்தி நிறைய பேர் கருத்து எழுதியிருக்காங்க. அதோட நேர்த்தி அதை பத்தி ரொம்ப பாராட்டி நேர்லயும் சொன்னாங்க, அதை பத்தி கருத்து எழுதியிருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு குறிப்பிட்டு எழுதியிருக்கிறது, அப்படி ஒரு மன அமைதி, மன நிறைவு எனக்கு கிடைச்சது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் இறைவனோட படைப்பு அந்த இசை அப்படின்னு எனக்கு உணர முடிஞ்சது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இது பொதுவா நம்ம செம்மைக்குள்ளேயே நம்ம பாடல்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கருத்து இருக்குனாலும், வெளியில இருந்து வந்தவங்க நிறைய பேர் அதை குறிப்பிட்டு கருத்துக்கள்ல எழுதிட்டு போயிருந்தாங்க. நீங்க இந்த இசை நிகழ்வு உங்களுக்கு எந்த மாதிரி மன நிறைவு தந்தது, இல்ல உங்களோட கருத்து என்ன அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். வணக்கம் நளினி, வணக்கம் மஞ்சு. பேரிசை திருவிழா பற்றி உங்களுடைய கருத்துகள் மகிழ்ச்சியா இருக்கு. மக்களுடைய கருத்துகளும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதாவது நான் பேசுறது முன்னாடி மஞ்சு ஒரு அற்புத திருவந்தாதி குழு ஒருங்கிணைப்பாளராக அவங்களுடைய கருத்துக்களை முதல்ல பகிர்ந்து சொல்லட்டும். அப்புறம் நான் இறுதியா சுருக்கமா என்னோட கருத்துக்களை சொல்றேன். வணக்கம் ஆசான், வணக்கம் நளினி. அற்புத திருவந்தாதி 101 பேரை ஒருங்கிணைச்சு அன்றைக்கு எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தாலும் இது அன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு மன தைரியமும் கூடவே இருந்துச்சு. எல்லாருமே ஒரு ஒரு கொண்டாட்டத்துல எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு குதூகலமா இருந்த மாதிரி இருந்தது எல்லாருமே. அந்த மேடை அமைப்பு, தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரம், நிலா, எதிர்க்க எல்லாரும் அப்படியே தரையில உட்காந்துக்கிட்டு குழந்தைங்க எல்லாம் அவங்க விளையாண்டுக்கிட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த காட்சியும் நல்லா இருந்தது. அந்த அமைவிடமே ரொம்ப ஒரு அமைதியை கொடுத்த மாதிரி இருந்தது. அற்புத திருவந்தாதிக்கு இந்த சீருடை அப்படின்னு ஒண்ணு அண்ணன் கொண்டு வந்தப்போ நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே அது சீருடை அன்னைக்கு போட்டு அன்னைக்கு மேடை ஏறும் போது அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும், எங்க எல்லாருக்கும் ஒரு நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வையும் கொடுத்தது. அது இது நம்ம வீட்டு விழா அப்படின்ற மாதிரிதான் மொத்தத்துல எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். நன்றி.
பெரிசை திருவிழா வந்து பல 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 தளங்களில் ஒரு ஒரு அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து சென்றிருக்கிறது. அதுல என்னை பொறுத்தவரை முதல் மேம்பாடு அல்லது நான் விரும்பிய முன்னேற்றம் அப்படின்னா, ஆசான் பள்ளிக்கென்று துறை இசைத்துறை உருவாகி இருக்கு. முதல் துறை என்று நம்ம இசைத்துறையை சொல்லலாம். ஏன்னா ஒரு பள்ளியில் ஒரு துறை உருவாக வேண்டும் என்றால் அது அந்த துறைக்குரிய உறுப்புகள் இலக்கணம் இருக்கணும். அந்த வகையில் பார்த்தா இப்போ ஒரு அண்டவியல் கொள்கை கற்பிக்கிறோம், சங்கிலி வடிவியல் கற்பிக்கிறோம், முப்பொருள் கற்பிக்கிறோம், இன்னும் வேறு பல பாடங்கள் கற்பித்தா கூட ஒரு துறை என்று சொல்லும் அளவுக்கு அதுல பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர் எண்ணிக்கை இதெல்லாம் இன்னும் அமைய பெறவில்லை. இனி அமையும், இதுவரை இல்லை. ஆனா இசைக்கு மிக குறுகிய காலத்திலேயே அது ஒரு துறையா வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு அதுல ஒருங்கிணைப்பாளர், பல்வேறு பொறுப்பாளர்கள், நிகழ்வுக்கான ஒருங்கிணைப்பாளர்கள், மாணாக்கர் எண்ணிக்கை, பிரிவுகள் என்று எல்லாமே வந்துடுச்சு. அதாவது குரல் இசை அதற்கென்று ஆசிரியர்கள் இருக்காங்க, குழுவினர் இருக்காங்க. குரல் இதம் அதற்கென்று ஆசிரியர்கள் குழுவினர், சுரவரி பாடுவோர் அதற்கு பயிற்றுனர் குழுவினர், தோல்கருவி வாசிப்போர் இருக்கிறாங்க, நரம்பிசை வாசிக்கும் ஒரு மாணவர் ஒருவர் இருக்கிறார். துடி நரம்புக்கு கூடுதலானவர்கள் இருக்காங்க. வீணைக்கு ஏறத்தாழ 3 பேர் இருக்காங்க. 2 மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் கூடுதலா நம்ம மாணவர் ஒருத்தரே கூட்டமைப்பை சேர்ந்தவரே தனியா அவ்வப்பொழுது வீணை எடுத்து வந்து இசைக்கிறார். இதக்கருவிகளுக்கு என்று ஒரு கூட்டமே இருக்கு. அதற்கு என்று நயமிகள் இருக்காங்க. இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கும் பொழுது நயமை என்ற அதுதான் வந்து மொத்தமா ஒருங்கிணைக்கிறது. நிகழ்வை வந்து நிகழ்த்துபவர் அப்படின்னு பார்த்தா அது நயமை தான். நயமை இருக்கிறாங்க. பாடங்கள்னு பார்த்தா பன்னிசை வகுப்பு இந்த திருவந்தாதி பயிற்சி காலத்திலும் கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாணாக்கர் வந்து பன்னிசை வகுப்புல இணைந்துறாங்க. அதுல அதற்கு பாடம் இடையறாம நடந்திருக்கு. இப்படி ஒரு எல்லா தளங்களிலும் பார்த்தீங்கன்னா இசைத்துறை என்று ஒன்று இப்ப நம்மகிட்ட உருவாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு இசை குறிப்புகள் எழுதுறதுல நல்ல தேர்ச்சி வந்துருச்சு. சுரஸ்வதி குறிப்பு எழுதுறது, பாடல் பாடல் அல்ல தாளத்திற்குரிய குறிப்புகள் எல்லாம் எழுதி அந்த குறிப்புகளை பார்த்து மட்டுமே தாளம் இசைத்தல். அது வந்து இப்ப பேர்ச்சி திருவிழால ஏறத்தாழ தோல்கருவி எல்லாமே முழுக்க குறிப்புகள் பார்த்தா வாசிச்சாங்க. ஏறத்தாழ எல்லாம் முழுவதுமே குறிப்பு பார்த்தா தோல்கருவி வாசிச்சாங்க. இதெல்லாம் தான் வந்து இப்போ வந்து ஒரு கல்வியாக கற்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு உரிய பல கூறுகளும் இருக்கின்றன. இன்னும் மேம்படணும், அது வேற. ஆனா அது ஒரு துறை என்று இன்னைக்கு வந்து நிக்குது. இப்போ ஊழி காலத்தின் மீட்பு படிநிலைகள்ல முதல் படிநிலையாக நமக்கு வழங்கப்பட்டது இசைதான். அதற்கான துறை அமைந்து விட்டது என்பதுதான் எனக்கு இதுல முதல் மனநிறைவு. நிகழ்வு எனக்கு 2வது தான். அடுத்தபடியாக மேடை அரங்க அமைவு, அது நீண்ட காலம் எனக்கு விருப்பம். இன்னும் இது ஒரு தொடக்கம் தான். இன்னும் இருக்கு, நமக்கு உள்ள இருக்க விருப்பத்தின் ஆழம் இன்னும் கூடுதலானது. அதுக்கு இது ஒரு தொடக்கம். கிட்டத்தட்ட நம்ம அமைத்த மேடையோட நீளம் மட்டுமே 150 அடி. 150 அடி நீளம் கொண்ட மேடை அது. அதை நம்ம எண்கோண கொள்கை இலக்கணப்படிதான் அமைச்சோம். அதனாலதான் எவ்வளவு பேர் உட்கார்ந்துருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் காட்சி தடைபடாமல் இருந்தது. அந்த இலக்கணம் அங்க மெய்ப்பாடு அடைஞ்சது, எண்கோண இலக்கணம். அப்புறம் 101 பேர் ஒரே நேரத்துல ஒத்திசைவா பாடுதல். இசை அறிந்தவருக்கு தெரியும், அது மிக மிக கடினமானது. அதுவும் ஒரு பாடல் பாடுறதுதான் எல்லாரும் செய்வாங்க. 4-5 நிமிடங்கள் இருக்கும். நான் 2 மணி நேரம் பாடியிருக்கிறோம். இடைநிறுத்தம் இல்லாம திருவந்தாதி ஒருங்கி சேர 2 மணி நேரம் இசைத்திருக்கிறோம். 2 மணி நேரமும் 101 பாடல் குழுவினர், கருவி இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்த்து அங்க இருந்தவங்க வந்து ஏறத்தாழ 132 பேர். ஒரு 2 மணி நேரம் ஒருங்கமைவா இருந்தது. அது நிகழ்ந்தது.
அது ஒரு முன்னேற்றம். அப்படி ஒரு, ஏன்னா அதுக்கு இசை குறிப்பு இல்லாம அது நிகழாது. இசை குறிப்பு மற்றும் பயிற்சி அது நிகழ்ந்தது. அடுத்ததாக புதிய நயமிகள் வந்திருக்கிறாங்க. குரல் இதத்துக்கு, சுரவரிக்கு, குழு குரலுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க தான் பொறுப்பாளர்கள். ஆனா இப்ப அவங்களும் நயமிகளா மாறாங்க. அது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த வழி நடத்துறவங்க வேணும் எப்பவுமே. அப்படி புதிய நயமிகள் வந்திருக்கிறாங்க. அப்புறம் இசைக்கு வருகை தரும் மக்களுடைய ஈடுபாடு, எண்ணிக்கை என்று பார்த்தா, இப்ப நம்ம கோவையில நடத்தின நிகழ்வுகள்லாம் வந்து அந்த கொள்ளளவே, அந்த அரங்கின் கொள்ளளவே 500க்கு சற்று குறைவு தான். முதல் நிகழ்வுல பாண்டிச்சேரி முதல்ல நம்ம நடத்தினோம். அதுல வந்து 500 நெருங்கிடுச்சு. அடுத்ததுல சற்று குறைவா இருந்தது. சென்னையில நிகழ்த்தினதுல எல்லாம் ஒரு 300, 400, 500 அதுக்குள்ளதான் இருந்தது. ஆனா இந்த முறை நம்ம அத நிகழ்வு முன்னெடுக்கும் பொழுதே அது பெரிய திடல் என்ற அடிப்படையில தான் அதை முன்னெடுத்தோம். இப்ப பார்த்தா முதல் நாள் வந்த வருகை தந்தோருடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 1200. இரண்டாவது நாள் 2000 நெருங்கி இருக்கு. 1800 என்று உறுதியா சொல்லலாம். 2000 என்றும் சொல்லலாம். முழுமையாக இருந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தா அது 1800 குறையாது. இது வந்து ஒரு முன்னேற்றம். இதுதான் விருப்பம். நமக்கு எல்லாம் விருப்பம் இந்த மக்களிடம் அதிகமா சென்றடையணும். அப்ப பெரிய திறந்த வெளியில நடத்தணும் நிகழ்வை என்றெல்லாம் விரும்பணும். அதுவும் நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 அல்லது 3 முதல் 4 மணி நேரம் வரை இருந்த இடத்தை விட்டு அசையாம இத்தனை பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு வந்த எல்லாருமே பார்த்ததுதான். யாரும் அசையல, அப்படியே உட்காந்துருந்தாங்க. தாமதமா தான் தொடங்கினாங்க. வெயில் தனியறதுக்கே 6:30 ஆயிடுது. அப்புறம் அதனால தாமதமா தொடங்க வேண்டியிருந்துச்சு. ஏற்பாடுகளும் கொஞ்சம் கூடுதலா தான் இருந்தது, நேரம் தேவைப்பட்டது. ஆனா யாரும் எழுந்து போகல, இருந்த இடத்தை விட்டு நகரல. சிறுவர்கள் வரைக்குமே இருந்து பார்த்தாங்க. அது வந்து அந்த இசை அவர்களுக்கு ஒரு உடன்பாடா இருந்திருக்குன்னு புரியுது. இல்லைன்னா உட்கார முடியாது. அப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் நிகழ்வு தொடங்க அவங்க வந்துட்டாங்க. 4 மணிக்கே வந்துட்டாங்க. 10-10:30 வரைக்கும் இருந்தாங்க மக்கள். அப்போ ஒரு பெருங்கூட்டத்திடம் இசை சென்று சேர்ந்திருக்கிறது. அது அவர்களுக்கு ஓரளவுக்கு உடன்பாடாகவும் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம இதுல பாக்குறோம். எல்லாம் புரிஞ்சு, எல்லாமே முன்னேற்றம். எப்படி இன்னும் நிறைய சொல்லலாம். நான் பார்த்த முன்னேற்றங்கள், மேம்பாடுகள் அப்படின்றது வந்து இதெல்லாம் தான். இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அதுவும் என்னோட நீண்டகால விருப்பம். அது அதிக வெளியில பேசுறது இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள தேர்ந்தெடுத்து தஞ்சை பெருவுடையார் கோயில்ல அதை இசைக்க வேண்டும் அப்படின்றது அது நிறைவேறிச்சு. அதுதான் அப்படி, அதுதான் ஆணி வேர் அல்லது களம்னு சொல்லலாம். அதான் நிலம். ஏன்னா அது கோயில் உள்ள பாடல, அது பாடவும் எனக்கு உடன்பாடு. கோயில் உள்ள வந்து அப்படி எந்த இசையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒலிபெருக்கி கருவிகளோட குரல் இசையா பாடலாம். ஒலிபெருக்கி கருவிகள்லாம் கோயிலுக்குள்ள கொண்டு போக கூடாதுன்றதுதான் நான் கருதுவது. திருப்பன்கூர்ல கூட அது ரொம்ப குறைந்த ஒலியில சிறிய கூட்டத்துலதான் வச்சு நம்ம பாடினது வந்து உங்களுக்கு தெரியும். அதிக ஒலி எழுப்பாத கருவி இசை பாடல்களை தான் தேர்ந்தெடுத்தோம். ரொம்ப குறைந்த ஒலியில தான் வச்சோம். அதுவுமே முழு உடன்பாடு எனக்கு இல்லை. வெளியில வேற இடம் இல்லாதவங்க பாடணும். நான் தஞ்சை பெருவுடையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம மதிலுக்கு இந்த பக்கம் அந்த திடல் இருக்கு. அது கோயில்ல பாடுவதுதான். நேரா பார்த்தா எனக்கு அன்னை சன்னதி, ஈசான சன்னதி இந்த இருக்கிற இடத்துல நம்ம பாடினோம். அது மன நிறைவு. அதுதான் என்னோட பள்ளி. இந்த பள்ளியிலே ஒரு நிகழ்வு நடத்தி நிறைய தவறுகளை நான் கற்றுக்கொண்டேன். இந்த நிகழ்வு நிறைய தவறுகள் நடக்கும், நிறைய குறைகள். அதையெல்லாம் அம்மையிடமும் அப்பனிடமும் நான் பாடமும் நான் இன்னும் மேம்படணும். இதுதான் இந்த
பேரிசை திருவிழா பற்றி என்னுடைய பார்வை. அங்க இருந்தவங்க கூட வந்து அந்த நேரம் தாமதமானா கூட அதை யாருமே ஒரு குறையா யாருக்குமே தோணல. அது ஒரு மற்றவர்களோட உரையாடுறதுக்கு கிடைச்ச அதிக நேரமா தான் எல்லாருக்கும் தோணுச்சு. அதே போல சிலர் அந்த முன்பதிவு செய்திருந்தவங்க ஒரு 10-20 பேர் பக்கம் கிளம்புனாங்களே தவிர மத்த யாருக்கும் அந்த நிகழ்வு முடிஞ்சு திரும்ப எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அப்புறமா தான் நிதானமா கிளம்புனாங்க. அங்க மண்டபத்துக்கு சென்று உணவருந்திட்டு அப்புறம் தான் கிளம்புனாங்க. எல்லாருக்கும் அந்த அவசரம் அந்த மாதிரியான எந்த பதட்டம் எதுவுமே இல்ல. எல்லாம் ஒரு மனநிறைவு, மகிழ்ச்சி அப்படிதான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேங்க. ஆசான், நீங்க வந்து உங்க உரையாடலின் போது கூட சொல்லியிருக்கீங்க, குழந்தைகளுக்கு வந்து என்ன கத்துக்க கூடாதுன்னு நம்ம சொல்றதை விட அவங்க என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நடைமுறைப்படுத்துற மாதிரிதான் நம்ம சிறார் கூடல் எல்லாமே இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கடந்த சிறார் கூடல் கூட நுட்ப கூடலா நடந்தது. பல நுட்பங்களை காற்றாலைகள்ல இருந்து மின்சக்தி அந்த மாதிரி நுட்பங்கள் நிறைய போன முறை நம்ம சொல்லி கொடுத்திருந்தோம். இந்த சிறார் கூடல் எதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரப்போகுது, இது இளையோருக்குமான கூடலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுல இவங்க என்ன கத்துப்பாங்க? இந்த கூடல் சிறார் இளையோர் இருவருக்குமான பயிலரங்கமாக இருக்கும். அதாவது பயிற்சிகளுக்கும் பாடங்களும் நடத்தப்படும் ஒரு கூடல் என்று நம்ம இதை சொல்ல வேண்டாம், சொல்ல முடியாது. ஏன்னா இது பயிலரங்கம். அதாவது இது எப்படி சொல்லணும்னா, அவர்கள் வந்து கல்வியை பயிலும் ஒரு அரங்கமாக இருக்கும் இந்த நிகழ்வு. இது ஏறத்தாழ 8 நாட்கள் நிகழ இருக்கிறது. இதோடைய சாரம் என்னன்னா, நெறிப்படுத்தலாம். சிறுவர்கள் இளையோருக்கான நெறிமுறைகள் தான் இந்த முறை சாரமாக இருக்கிறது. அதற்குரிய பயிற்சிகள், பாடத்திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. நிறைய ஆசிரியர்கள் இந்த முறை ஈடுபடுத்தப்படுகிறார்கள். முன்பு இதுவரை இல்லாத அளவிற்கு பாடங்களுடைய வகை மிகுதியாக இருக்கும். ஆசிரியருடைய எண்ணிக்கை இதை விட இதுவரை இல்லாத அளவிற்கு இருக்கும். அப்புறம் நிகழ்த்து கலைகள், செய்முறைகள், இதெல்லாம் வந்து இதுவரை அறிமுகப்படுத்தப்படாத பல பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அப்புறம் இதோட இந்த பயிலரங்கத்தோட நிறைவு 2 நாள் ஒரு கூடலாக, அது ஒரு சிறிய திருவிழா போல தஞ்சையில நடக்க இருக்கு. அதாவது இப்போ பேரிசை திருவிழா நடந்த அதே திடல்ல வித்தண்ணன் கலையரங்கம் இதன் பெயரு. திருவுடையார் கோயில் மதிலுக்கு புறத்தே உள்ள அந்த திடல், அதே திடல்ல 2 மாலை பொழுதுகள், இதே போல பெருசி திருவிழா போல 2 மாலை பொழுதுகள் சிறுவர் மற்றும் இளையோர் நிகழ்த்தும் கலைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்துறோம். ஒரு 7-8 நாள் அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு நிகழ்வாக்கி பார்க்கிறோம், எல்லோருமே பார்க்கிறோம். 2 நாளுமே ஒரு சிறிய திருவிழான்னு சொல்லலாம். ஒரு சிறிய திருவிழா போல அது நிகழ இருக்கின்றது 2 நாட்கள். அதாவது அது வந்து இப்ப 15ஆம் நாள் நம்ம தொடங்குறோம். இது வந்து 23, 24 ஆகிய 2 நாட்களும் அந்த திருவிழா இருக்கும். சிறார் இளையோர் கூடல் விழான்னு சொல்லலாம், திருவிழான்னு சொல்ல வேண்டாம், கூடல் விழா நிகழும். அதுல என்ன நடக்கும்னா, இங்க கத்துக்கிட்டதெல்லாம் அவங்க வந்து அங்க செய்து கிட்டுதல் எல்லாமே நிகழும். என்னன்றது நம்ம அப்படியே படிப்படியாக ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுதான் இந்த முறை நிகழ இருக்கும் சிறார் இளையோர் பயிலரங்கத்துடைய வடிவம். அண்ணா, நீங்க இத சொல்லும் போதே ரொம்ப
உற்சாகமா இருக்கு எனக்கு. அடுத்து இதுல என்னென்னலாம் சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. நெறிப்படுத்துவது அப்படின்றதுதான் முக்கியமான பயிற்சி பாடமா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுல என்னென்னலாம் சொல்லி கொடுக்கப்படும்? முதல்ல வந்து இதிலும் இசை இருக்கும். இந்த 2 நாள் நிகழ்வுகளையும் இசை நிகழ்வு இருக்கு. அதுல புதிய மாணவர்கள், சிறார் இளையோருடைய திறன் அடிப்படையில் அவர்களுக்கும் கற்பிக்கப்படும், அவர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்கும்படி இருக்கும். இசையே ஒரு நெறிப்படுத்துதல் தான். அது நீங்க எல்லாம் சொன்னபடி ஒரு ஒத்திசைவு, 2000 பேர் இருந்தாலும் அவர்களுக்கு இடையில ஒரு ஒத்திசைவ இசை கொண்டு வரும். நிறைய நம்ம அதை பத்தி உரையாடி இருக்கோம். அந்த வகையில் முதல்ல இசை இருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து ஒழுங்கை பயிற்சி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரோம். அந்த ஒழுங்கை அப்படின்னா என்னன்னா, வந்து ஒரு தற்காப்புன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த இடத்துல. ஒழுங்கை அப்படின்னா அது வந்து ஒரு கோட்டை, மதில், காப்பு, அரண், இந்த இது மாதிரிலாம் பொருள் உண்டுக்கு. அது வெறும் காப்பு இல்ல, அழிவுடன் கூடிய காப்பு. நம்ம பல முறை இதை விளக்கி இருக்கிறோம். ஊழின்னா என்ன அப்படின்ற சொல்ல விளக்கி இருக்கிறோம். ஊழிதான் ஊழி ஆகிறதுன்னு. இப்ப நம்ம அதை வந்து ஒழுங்கை என்ற சொல்லாலேயே இதை நம்ம வந்து செயல் திட்டமாக முன்னெடுக்கிறோம். இப்ப வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, தற்காப்பு கலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைதான் நம்ம வந்து ஒழுங்கைன்னு சொல்றோம். ஏன்னா வெறும் அது வந்து ஒரு தற்காப்பு உண்டு, தாக்குதலும் உண்டு. அது ஏன்னா அப்படித்தானே ஒரு 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 சண்டையிடுதல்னா அடிச்சா தடுத்து இருக்கிறது கிடையாது, இல்ல எதிர்த்து அடிக்கிறது சேர்ந்தது தானே. அதனாலதான் நம்ம வந்து தற்காப்புன்றது மட்டும் சொல்லாம ஒரு சொல் தேவைப்படுது. நம்ம தமிழ் தான் இறைவன் அருளிய சொற்கள் இருக்கு. ஒழுங்கை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அதனால ஒழுங்கை பயிற்சி இருக்கு. அது வந்து நம்ம திருக்குழந்தை நூல்ல உள்ள அறக்கொள்கைகள்ல முதல் அறம் அது ஒழுங்கை. அதாவது ஒரு உயிரினங்கள் பிறக்கும் போது முதல் அறமா இறைவன் என்ன வழங்கியிருக்கிறான்னா ஒழுங்கையை தான் வழங்கியிருக்கான். ஒவ்வொரு உயிரினமும் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளும். இதுதான் முதல் அறம் இறைவன் வழங்கியது. அது திருக்குழந்தைக்குரிய 6 அறங்களில் அது முதலானது. அது அந்த நூல்ல இருக்குது. அப்ப நம்ம அதை வந்து முன்னெடுக்கிறோம். சிறுவர் இளையோர் ஆகியோருக்கு அந்த மாதிரி நம்ம மரபு வழிபட்ட ஒழுங்கை பயிற்சிகள் நம்ம கொடுக்கிறோம். அது காலையிலேயே இருக்கும். சிறாரை விட அது இளையோருக்கு தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சிறாருக்கு இப்போ உடனடியா தேவையில்லை. ஒரு 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அது வந்து புதியது, இல்லாது இது நம்ம தொடர்ந்து முன்னெடுக்க போறோம். தற்காத்து கொள்ளுதல், தாக்குதல் என்ற அடிப்படையில அந்த ஒழுங்கை பயிற்சி, அது உடல் திறன் மேம்படும், மனநலம் மேம்படும், நம்பிக்கை வரும். குறிப்பா ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுக்கு வந்து தேவைப்படுது. அந்த ஒரு துணிவு தேவைப்படுது. ஏதாவது சீண்டல் இருந்தா அடிக்கணும்ன்ற, தற்காத்து கொள்வதற்காக திருப்பி அடிக்கணும்ன்ற இந்த உணர்ச்சி, அறிவு, இதெல்லாம் வேணும் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் இல்லாததுனாலதான் இதுகெல்லாம் யாரோ என்னென்ன சேட்டையோ பண்ணும் பொழுதெல்லாம் அழுதுகிட்டு வெளியில சொல்ல பயந்துகிட்டு அந்த அங்கேயே அடி விழுந்துச்சுன்னா, பெண் பிள்ளைகள் மேல கை வச்சா அந்த பிள்ளைகளே 4 மிதிய போட்டுச்சுன்னா இந்த எண்ணம் வராது ஊதாரிகளுக்கெல்லாம். அது ரொம்ப அடிப்படையா தேவைப்படுது இந்த காலத்துல. இன்னும் எதிர்காலத்துல நிறைய அது எதிர்காலத்துல புரியும் ஏன் தேவைப்படுது. நிறைய தேவை. நம்ம அதை வந்து கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நல்ல முறையா சொல்லி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதை தொடங்குறோம் நம்ம. அடுத்ததாக இளையோர் பத்தி மட்டும், சிறாருக்கு நம்ம வந்து இசை, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறை, தமிழ் எழுத படிக்க கற்றுக் கொடுத்தல், அந்த அளவுல தான் இருக்கணும். இளையோருக்கு தான் கூடுதலா செம்மைவனத்துல வச்சு நம்ம இதெல்லாம் செய்ய போறோம். அரசியல் வரலாறு, அரசியல்னா என்ன என்பதனை பாடமா நடத்துறது. அடுத்து வரலாறு, தமிழர்களுடைய வரலாற்று சுருக்கம்,
அப்புறம் புவி எங்கும் உள்ள சில பெரும்போக்கான வரலாற்று நிகழ்வுகள். ஒரு ஐரோப்பியர்கள்னா யாரு, அவங்க என்ன செஞ்சாங்க, கடல் வழி பயணம் வந்து பெரிதா பேசப்படுது. ஒரு கொலம்பஸ் பற்றியோ வாஸ்கோடகாமா பற்றியோ புகழ்பாடப்படுது. ஆனா அவர்களெல்லாம் கொள்ளையர்கள். அந்த பொறுக்கித்தனத்தை தொடங்கி வைத்தவர்களே இதுல அவர்களுக்கு தான் முதல் பங்கு இருக்கு, இந்த ஐரோப்பியர்களுக்கு தான். அத வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். அது நாமளும் நம்முடைய மரபில் இருந்தவர்களும் கடல் ஓடினார்கள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சென்றார்கள். எந்த நிலத்தையும் பிடிக்கல, யாரையும் ஏமாத்தல, யாரையும் எந்த போதைக்கும் ஆட்படுத்தல. ஆனா இவனுங்க போதைப் பொருளோட தான் போய் இறங்கினானு. அந்த கொலம்பஸ் போன்ற ஆட்கள் எல்லாமே முதல்ல போறான், அதுக்கப்புறம் சமயத்தை எடுத்துட்டு போறான், அதுக்கப்புறம் போதையெல்லாம் எடுத்துட்டு போறான். இவனுடைய போதைப் பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் பழங்குடிகள்கிட்ட பழக்கப்படுத்துறான். அப்புறம் அங்க ஒண்ணும் இல்லாம போயிடுது, பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல, தொடச்சு அழிச்சிட்டானுங்க. இதை செஞ்சவனுங்க தான் அவனுங்கன்றது முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், சிறுவர்களுக்கு. இதெல்லாம் வந்து இங்க இல்ல. இங்க எந்த கல்வி முறை என்னன்னா, அவனுங்க என்னமோ கடல் வழியை கண்டுபிடிச்சதே அவனுங்க மாதிரி அப்படித்தான் சொல்லி கொடுக்குறான். இந்தியாவை கண்டுபிடிச்சாரு. இந்தியாவை எவன்டா கண்டுபிடிக்கிறது? இந்தியா ஏற்கனவே இருக்குடா. இந்தியாவை அவன் கண்டுபிடிச்சான். அவன் இந்தியா நினைச்சிட்டு கிழக்க இருக்கிற நாட்டுக்கு கடல்ல இறங்கி மேற்க போனவன் அவன், இந்த கொலம்பஸ். கிழக்கு மேற்கு கூட தெரியாத ஒரு கூட்டம் அது. கடல்ல இறங்கி எங்கேயோ போய் ஏதோ ஒரு நிலத்தை பார்த்து, அது பெரிய நிலப்பரப்பா இருக்கு, போய் அதுல வளங்கள் இருக்கு, போய் சுரண்டி இன்னைக்கு தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் தான், அவங்க தான் இருக்காங்க. பழங்குடிகள்லாம் போயிட்டான். இந்த துயரத்தை முதல்ல வரலாறா சொல்லி கொடுக்கணும் சிறுவர்களுக்கு. இது அத போல நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பேரரசர்கள், வேந்தர்கள், புலவர், அந்தனர், அறவோர், இவங்களெல்லாம் பற்றி அறிமுகம் கொடுத்து, இவ்வளவு நாயகர்கள் நம்ம மரபுல இருந்திருக்கிறாங்க என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்ததாக சட்டம். இப்ப அரசமைப்பு சட்டம்னா என்ன, சட்டத்தின்படி ஒரு அரசு என்பது என்ன என்பதையெல்லாம் அறிமுகப்படுத்தும். இந்த மாதிரி வழக்கறிஞர் நம்முடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய வழக்குரைஞர்களையே ஆசிரியர்களாகவும் வர சொல்லியிருக்கிறோம். அவர்கள் வந்து அடிப்படையான சட்டம் பற்றிய கருத்துக்களை எல்லாம் பாடமா நடத்துவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு நாட்டு அரசமைப்பு என்பது அதுல குறைகள் எவ்வளவு இருக்கும், சரி செய்யப்பட வேண்டியவை இருந்தாலும் அதுதான் வந்து ஒரு ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு எல்லை வகுப்பதாக இருக்கு. அத ஒரு அறிமுகமாவது வேணும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு, அதை பற்றி ஒரு அறிமுகமாவது வேண்டும். கூடுதலா சட்டம் என்பது எங்கோ இருக்கிறது கிடையாது, அது நமக்கானதுதான் என்ற ஒரு தெளிவு கிடைச்சிச்சுன்னா தான் அதை கண்டு அஞ்ச மாட்டாங்க. அதை பத்தி ஒரு அறிமுகம் வேணும் அப்படின்றதுக்காக அதை செய்யறோம். இதெல்லாம் முன்பு இல்லாத பாடத்திட்டம் இதெல்லாம். ஆமா, நான் அடிப்படை சட்டம் தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருமே. அது அது சொல்ற மாதிரி ஒரு பயத்திலேயே இருக்கோம் நம்ம, அதை பத்தி புரிதல் இல்லாதனால. ஆமா, அது இது ஒண்ணு. அது இது போல இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு இதழ், கையெழுத்து, நம்மளாம் கல்லூரி படிக்கும் போது கையெழுத்து பிரதி எல்லாம் நடத்தணும்ல, பாத்திரிக்கலாம் தெரியல, நாங்களாம் செஞ்சிருக்கிறோம் பள்ளிக்கால. இதழ் ஒரு பத்திரிகையை நடத்துறது, கையால எழுதி ஒரு பத்திரிகை நடத்துறது. அது வந்து இந்த முறை அதை தொடங்கி வைக்கலான்னு இருக்கிறோம். அது தொடர்பு கல்வியா கொண்டு போலான்னு இருக்கோம். சில அதுல வந்து ஒரு இந்த முறை இந்த நிகழ்வுல அதை அறிமுகப்படுத்தலான்னு இருக்கிறோம். இந்த சிறார் இளையோர் விழாவில் நம்ம வந்து அந்த ஒரு பத்திரிகை, அது சிறுவர்களே நடத்தக்கூடிய ஒரு இதழ், அவங்க கையாலே தான் எழுதுவாங்க. சும்மா ஒரு தாளை வெட்டி நூலால தச்சு கோடு போட்டு அதுல ஒரு கவிதையோ கட்டுரை இருக்கும், ஒரு நேர்காணல் இருக்கும், அங்க வர அவங்களுடைய ஒரு பட்டறிவு புரிதல் இருக்கும்.
இத மாதிரி அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க இங்கன்றதெல்லாம் அவங்க எழுதி ஒரு இதழ் போல அது கொண்டு வருவாங்க. அதை ஆளுக்கு கையால படி எடுத்து ஒரு 10-20 படிகள் எடுத்து அதை வர்ற பெற்றோருக்கும் பார்வையாளர்களா வர்றவர்களுக்கும் அதை கொடுக்கறது போல அது அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கும். அந்த கையெழுத்து இதழ தொடர்ந்து கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன். அது தொடர் கல்வியாக்கிட்டு எதிர்காலத்துல கையெழுத்து எல்லாமே சிறிய அளவுல அச்சிடவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இதழியல் என்ற அந்த கலையை நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன எழுதுறது குறைஞ்சு வெறுமனே பேசுறது, காணொளி பதிவு பண்றதுன்னு வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு இதழ இவர்களே இளையோரே நடத்துறாங்க. அதை நம்ம ஆசிரியர்கள் ஒருங்கிணைச்சுக்கலாம், வழி நடத்திக்கலாம் எனும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு இது மீன் பிடிக்க போறாங்க. இப்ப அதெல்லாமே நம்ம இந்த முறை சொல்லியிருக்கிறோம். வாய்ப்பு இருந்ததுன்னா ஆற்றுல சில இடங்கள்ல தண்ணீர் இருக்குன்னும் போய் வலை வீசி மீன் பிடிக்கிறது ஒரு நாள். அது ஒரு போய் பாருங்க. வலை வீசி மீன் பிடிக்கிறது வாய்ப்பு இருந்ததுன்னா பரிசல்ல போறது, இதெல்லாம் எந்த அளவு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல, உறுதி கொடுக்க முடியாது. சூழலும் வாய்ப்பு இருந்ததுன்னா இதெல்லாம் செய்யலாம். சேற்று மீன் போய் பிடிக்கிறது ஒரு நாள், இந்த ஒரே நாள்ல விரால் மீனோ அல்லது இது ஆரல் இலக்கியங்கள் எல்லாம் வரும்ல, வயல்ல ஆரல் மீன்கள் இருக்கு அப்படின்னா அந்த ஆரல் மீன், குறவை மீன் எல்லாம் சேத்துக்கடியில இருக்கு. இதெல்லாம் இன்னும் நம்ம சோழ நாட்டுல எதுவும் அதெல்லாம் இன்னும் அப்படியே மரபு மாறாம இருக்கு. அதெல்லாம் அவங்க போய் பிடிக்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு விருப்பம் எனக்கு இருக்கு. அவையெல்லாம் நிகழ்ந்தால் என்ன செய்யலாம், அதை பற்றி நீ ஒண்ணு எழுது அப்படின்னு சொல்லலாம். நீ போயிட்டு வந்ததை பத்தி எழுது, உன்னோட ஒழுங்கை பயிற்சி எப்படி இருந்தது அதை பத்தி எழுது. இதெல்லாம் எழுதுனா அது ஒரு இதழ், அது ஒரு பத்திரிகை, ஒரு செய்தி இதழ் அது வந்துருச்சு. அப்போ அதை அவங்க ஒவ்வொரு மாதமும் இதை போல அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதை அவங்க ஒரு இதழா கொண்டு வரலாம் என்று ஒரு விருப்பம் இருக்கிறது. அப்புறம் அடிப்படையான பேசுறதுக்கு சொல்லி தருது, குழுவா பிரிச்சுட்டு யாருக்கெல்லாம் இயல்பா பேச வருதோ, ஒரு கருத்தை முன் வைக்க வருதோ அவங்களுக்கெல்லாம் அந்த பேசும் பேச்சுக்கலை, ஒரு மேடை பேச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பேச்சுக்கலை சொல்லி கொடுக்கறது. எல்லாமே 8 நாள்ல நடந்துடாது. இது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கமா இருக்கும்னு வைங்களேன். இது அப்புறம் போக போக இது ஒரு தொடர் கல்வி ஆகும் பொழுது அவங்க ஒரு சில மாதங்கள்லயோ ஒரு ஆண்டுகள்லயோ தேர்ச்சி அடைஞ்சு வருவாங்க. இப்படிதான் இதை நம்ம இந்த சிறார் இளையோர் பயிலரங்கம் வடிவமைக்கப்பட்டது. நீங்க சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது இது தொடர்கல்வியாக்கப்படும் அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவா விடுமுறைகள்ல வகுப்புகள்ல கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த விடுமுறைக்கு தான் அதை நினைச்சு பாக்குறது, அப்படி இல்லாம இது தொடர்கல்வியாக்குறப்ப அது மாணவர்களோட வாழ்க்கை முறையாவே மாறிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி மாறணும் அப்படின்னு விரும்புறேன். இப்ப நீங்க இளையோருக்கான பயிற்சிகள், கல்வி இத பத்தி விளக்கமா சொன்னீங்க. இது எல்லாம் சிறாருக்கானது. இந்த வரலாற்றை எல்லாம் சிறாருக்கும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாடங்கள்ல பள்ளிகள்ல வர்றது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு மறைக்கப்பட்டு ஒரு புனைவோட தான் வருது. அது இல்லாம வரலாற்ற சரியா நம்ம சிறார் பருவத்திலிருந்தே இது கதைகள் மாதிரி சொன்னா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த இடங்கள்ல நம்ம நிகழ்வுகள் நடக்க போகுது, எந்த மாதிரி பிரிச்சு நம்ம நடத்த போறோம்? இப்போ நம்ம 3 களங்கள்ல இது திட்டமிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்ப கடந்த முறை நீங்களே பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க 200 பேருக்கு மேல வந்துட்டாங்க. நம்ம கட்டிட தற்பயலகத்துல தான் இருந்தாலும் அங்க 100 பேருக்கு மேல தங்க வைக்க முடியல. அதனால நம்ம திருப்பூன்கூர்ல ஒரு மண்டபம் வாடகைக்கு எடுத்து பேருந்து வச்சு போக்குவரத்து செய்ய வேண்டியதா இருந்துச்சு. மக்களை ஏத்திட்டு போறது, திரும்ப கூட்டு வர்றதுன்னு பெரும்பாடாயிடுச்சு. இந்த முறை 3 களங்கள், ஒன்று செம்மைவனம், 2வது பட்டின தற்பயலகம், 3வது சேலத்துல கூடிய நம்ம ஒரு சாதப்பனுடைய இந்த நலக்களம் நம்ம தொடங்கி வச்சோம். அது ஒரு களம். 3 களங்கள்லயுமே இருக்கு.
இளையோருக்குரியது செம்மைவனத்துல இருக்கும். ஏன்னா அவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவா தான் இருக்கும். இன்னொன்னு அதற்கான பயிற்சி உரிய சூழல் செம்மைவனத்துல இருக்கிறதுனால செம்மைவனத்துல இளையோருக்கும் சிறாருக்கு உரிய பயிற்சிகள் இங்கே பட்டணத்தர் பயிலத்திலையும் சேலத்திலையும் 2 களங்களாக மொத்தம் 3 களங்கள். அதனால நம்ம கூடுதல் எண்ணிக்கையில மக்கள் வந்தால் கூட நம்ம தவிர்க்காமல் இணைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம். அப்புறம் நீங்க சொன்னபடி வரலாறு செய்யலாம். நம்ம இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், கதை சொல்லலையே நான் வந்து தனியா ஒரு பாடத்திட்டமா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் இந்த இணைப்படைப்பு திட்டமிடல்ல சொன்ன இல்லையா, அது மாதிரி கதை சொல்லல் எவ்வளவு இன்றியமையாதது. அப்படி வந்து நெறிப்படுத்தக்கூடிய அதே வேளை மிகவும் சுவையான கதைகளை எல்லாம் நம்ம வந்து சொல்ல போறோம். அந்த நூல்களை அறிமுகப்படுத்த போறோம். அவங்க தொடர்ந்து படிக்கலாம். அன்றாடம் கதை சொல்லுதல் இருக்கும். அதை நான் மறந்துட்டேன். அது ரொம்ப நான் ரொம்ப அதுக்கு ஒரு முதன்மையான இடம் கொடுக்குறேன். இசைக்கு அடுத்து கதை சொல்லல் என்று கூட சொல்லலாம் என்னை பொறுத்தவரை. இப்படி இப்படி வச்சிருக்கிறோம் 3 களங்கள். நல்லதுங்க. இந்த கதைகள் வந்து நம்ம சின்ன வயசுல கேட்ட கதைகள் தான் நமக்கு அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கும். நம்ம நெறிப்படுறதெல்லாமே அந்த கதைகள்ல இருந்தா எடுத்திருக்கோம் நம்ம நினைக்கிறேன். அதே போல நீங்க இந்த ஔவை அதியமான் கதைகள் புறநானூறுல இருந்து இப்ப நம்ம கேக்குறப்ப நான் மட்டும் இல்ல பேசுறப்ப ஆசிரியர் கோப்பு இன்னும் நிறைய பேர் நாங்க பேசிக்கிறப்ப வந்து அடுத்த வாரம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலா இருக்கு அப்படின்னு பேசிப்போம். அப்போ நான் நினைப்பேன், இந்த புறநானூறு வந்து நம்ம பாடத்துல படிக்கிறப்ப வந்து இது ஒரு மனப்பாட செய்யுள் அல்லது ஒரு செய்யுள் பகுதி இப்படித்தான் படிச்சிருப்போம். இத வந்து இந்த மாதிரி ஒரு கதை களம் மாதிரி போகுது. அடுத்தடுத்து என்ன அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட போகுது. அது மாதிரி இப்ப சிறாருக்கு வந்து இந்த கதை சொல்லுதல் மூலமா அவங்களுக்கு ஒரு எளிதா நெறிப்படுத்த முடியும். அதுவும் சின்ன வயசுல ஒரு 6-7 வயதுல அந்த கதைகளை கேட்கறாங்க அப்படின்னா நம்ம தனியா நெறிப்படுத்துறதுன்னு ஒண்ணு தனியா செய்ய வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி அந்த கதைகளை கேட்கிறப்பவே வந்து அவங்க மனது அந்த மாதிரி செம்மையாயிரும் அப்படின்னு தோணுது. இந்த சேர்க்கை நடைமுறைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எது சொல்றீங்க? ஆமா, அது 6-7 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களை கொண்டு வரலாம். பெற்றோர் யாராவது ஒருவர் கூட இருக்கணும், ஒருவருக்கு மேல் இருக்க வேண்டாம் என்பதுதான் முக்கியமான வேண்டுகோள். கூட்டத்தை நம்ம வந்து கூடுதலான எண்ணிக்கையில வந்து மக்களை வச்சு இங்க வேலை செய்ய முடியாது. கற்பித்தலை செய்யறதை விட பராமரிப்பு பணிகளே அதிகமாயிடும். 6-7 தங்க விழாம இருந்துப்பாங்க அப்படின்னா கூட்டு வரலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. யாரு வேணாலும் இணையலாம். எல்லாரும் இல்ல விருப்பம் இருக்கிறவங்க இணையணும். வேற ஏதோ ஒரு கல்வி முறை, ஏதோ மாற்று கல்வி முறை அப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பயன் நோக்கத்துல யாரும் வந்தாங்கன்னா ஒரு இழப்பு இருந்தாம போலாம். எப்பொழுதும் போல பெரிய நோக்கம் இல்லாம ஒரு இணைவர்களுக்கு நம்மிடம் நிறைய இருக்கும். குறிப்பிட்ட நோக்கத்தோட வர்றவங்களுக்கு ஒரு வேலை இல்லாம போகும், அல்லது அது பற்றாக்குறையா இருக்கலாம். அது மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விருப்பம் இருக்கிறவங்க வரலாம், ஒன்னும் தடை இல்லை, யாரு வேணா பார்த்துக்கணும். சிறார் வகுப்புகள் வேறு, இளையோர் வகுப்பு வேறு நடக்கும். ஒரு 12 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் இளையோராக கருதப்படுவார்கள், மற்றவர்கள் சிறுவர்னு கருதப்படுறாங்க. அவ்வளவுதான். ஒரே ஒருவர் ஒரு பெற்றோரில் ஒருவர் இருந்தாங்கன்னா போதும். 2 பேர் 3 போன முறையெல்லாம் நீங்க கூட சொன்னீங்க 4-5 பேர்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யாரும் வர வேண்டாம். ஒரே ஒருவர் மட்டும், 2 குழந்தையோ 3 குழந்தையோ, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரியவர்கள் வந்தா போதும். ஒரே ஒரு பெரியவர்னா பெற்றோர்ல யாராவது வந்தா போதும். வேறு எந்த காரணத்துக்காகவும் நோக்கத்துக்காகவும் வர வேண்டாம். அது என்ன, இப்போ வந்து தங்கிட்டு பக்கத்து ஊர்களுக்கு எல்லாம் போயிட்டு வர்றது அதெல்லாம் தயவுசெய்து செய்யுங்க. ரொம்ப இடையூறா இருக்காது. கற்பித்தலுக்காக இவ்வளவு உழைச்சிட்டு இருக்கிறோம்.
அதுல ஒரு சிலருடைய வரான நடவடிக்கைகள் வந்து இடையூறா இருக்குது. அதை நீங்களே தவிர்த்துக்கங்க. நமக்கு பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கணும், அதுதான் நம்முடைய நோக்கம். அதுக்கு இடையூறான எதையும் யாரும் செய்ய வேண்டாம். மற்றபடி எந்த விதமான தடையும் கிடையாது. கட்டணம் கூட, இது கட்டணம்லாம் இல்ல. எப்பொழுதுமே நம்ம சிறார் கூடலுக்குள்ள கட்டணம் வாங்குறது இல்ல. என்ற பங்களிப்பு செலுத்துங்கன்னு தான் சொல்லுவோம். அது பற்றாக்குறையாக இருந்தாலும் நாம அதை பாத்துக்கிறோம். அதனால இந்த முறையும் அப்படிதான். இந்த முறை பணிகள் அதிகம், நாட்கள் அதிகம், விழா இருக்கு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டணம். ஏன்னா ஒரு அதுல ஒரு 80 பேருக்கு கட்டணம் செலுத்த முடியும், ஒரு 20 பேரால முடியாது, சொல்ல மாட்டாங்க. போக்குவரத்து செலவே பெரிய செலவாயிடுச்சு இந்த காலத்துல. அதனால இது வந்து கெட்டுற வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம அது ஒரு யாருக்கும் அழுத்தமா வேண்டான்றது, கட்டணமே வேண்டாம், என்ன பங்களிப்பு இயலுமோ அதை செய்யுங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைக்கணும். மற்றபடி ஒன்றும் இதுல தனிப்பட்ட வேற எந்த நிபந்தனையும் கிடையாது. ஆனா இளையோர் வந்து 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை வயது வரைக்கும் அப்படின்னு எதுவும் வரம்பு இருக்கா? அவங்களுக்கு வந்து பெற்றோர் முடிந்த வரைக்கும் பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னா பெற்றோர் தங்காம இருக்கலாம். 20 வயது வரைக்கும் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். 20 வயது வரைக்கும் உள்ளவர்கள் எல்லாம் இளையோர்கள் கருதலாம். பெற்றோர் இருந்தா பொருத்தமா இருக்கும்ன்றதுதான் இப்ப எந்த காலத்திலயுமே என்னோட கருத்து தான். பெற்றோர் வந்து அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அவங்களும் கத்துக்கணும். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கும் தெரியணும். நம்ம எல்லா குழந்தையும் நாம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன்னா கூட்டு பொறுப்பு தானே இது. கூடி வாழ்றது ஒரு கூட்டு செயல்பாடுல. அது இது அவங்களுக்கும் ஒரு கற்றலுக்கான தளமா தான் இருக்கும். அவங்களுக்கும் இது பல இது புதியதாக தான் இருக்கும். ஆமா, எல்லாருமே கூட்டி தானே இதை செய்ய முடியும். நிறுவனமா, கல்வி நிறுவனமா வந்து விட்டு போங்கன்றதுக்கு. சரிங்களா? நீங்க இந்த கலந்துரையாடலின் போது வங்கி நடைமுறைகள், பொருளாதாரம், அது குறித்து கூட மாணவர்களுக்கு ஒரு அறிமுகம் தரலாம்னு இசை அணிவகுப்பு குறித்தும் சொன்னீங்க. அந்த இசை அணிவகுப்புங்கிறது ரொம்ப கேட்க புதுமையா இருந்துச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா, இசை அணின்றது வந்து அந்த இப்போ ஒரு 100-150 சிறுவர்கள், இளையோர்களா ஒரே தாள குறிப்பை இசைத்து கொண்டு ஒரு அணிவகுப்பாக வருதல். அந்த அணிவகுப்புக்கான அடவுகள் வந்து ஒழுங்கிக்குரிய அடவுகளா இருக்கும். அதாவது ஒழுங்கின இல்லையா, போர்க்கலை, அதற்குரிய அடவுகள் இருக்கும், அசைவுகள். அடவுனா அந்த அசைவு. ஆனா அது தாளத்தோடு அவங்க வந்து ஒரு அணிவகுத்து வர்றது. அது ஆடல் போல இருக்கும். ஒரு ஒழுங்கி பயிற்சி, அது இசையும் இருக்கும். அது வந்து ஒரு அதெல்லாம் அந்த 2 நாள் நிகழ்வுல நம்ம நிகழ்த்தப்போம். அதெல்லாமே பயிற்சியா கொடுப்போம் சிறுவர்களுக்கு, இளையோருக்கும். அந்த கருவிகள் எல்லாம் அந்த கெஞ்சிரான்னு சொல்லுவோம். சின்னதா வந்து ஒரு தாளக்கருவி இருக்கும், வட்டமா, சிறுபறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அந்த சிறுபறைய வந்து எல்லாரும் வாங்கணும். கூட்டியே பதிவு பண்ணிட்டாங்கன்னா வாங்கிடணும். அது அது வந்து கட்டாயம். இந்த பயிற்சி தாளம் போட வருதோ வரலையோ அது கையில இருக்கணும். அதுக்கு பயிற்சி கொடுப்போம். எப்ப வருதோ வரட்டும், ஆனா கத்துக்கணும். ஏன்னா அது வந்து வெறும் இசைக்கானது கிடையாது, அது இசை அல்ல. அதுல வந்து ஒரு ஒத்திசைவா இருக்கிறது, நெறிப்படுதல், இது எல்லாமே நிறைய இருக்கு. அப்புறம் பாடத்துல நம்ம சொல்லிட்டு அந்த சிறுபறை மட்டுமல்லாமல் கோல் தட்டுதல், கோல் இதக்கருவிகள் வச்சிருக்கிறோம், அது சலங்கையோட வர்றது எல்லாம் சேர்ந்து ஒரு இசை அணி வகுப்பு வரும். அணிவகுத்து வருவார்கள் சிறுவர்கள். அடுத்ததாக நீங்க சொன்னது நான் குறிப்பிட மறந்துட்டேன். பொருளாதாரம் பற்றிய அறிமுகம். வங்கி பணியில் ஒரு அலுவலராக இருக்கக்கூடிய நம்ம மாணவர், ஒரு பெண் வந்து வங்கி பணி
வங்கினா என்ன, வங்கியில என்ன நடக்குது, அதோட பொருளாதாரம் என்ன, அதுக்கு வணிகத்துக்கு என்ன உறவு, ஒரு தனி மனிதருக்கு வங்கிக்குமான தொடர்பு என்ன என்பதை பற்றி பாடம் நடத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு பெண் வந்து இந்த பொருளாதார அடிப்படைகள் எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. பொருளாதார பாடங்களுடைய அடிப்படைகளை அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி வங்கி மற்றும் பொருளாதார பாடங்களோ அறிமுகப்படுத்துறோம் இந்த முறை. எல்லாருக்குமே அது சிலவர்களுக்குமே அறிமுகப்படுத்துறதா இருக்கும். அதை நான் குறிப்பிட மறந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அந்த இதழியல் அதுவும் புதுமையா இருக்கு, ஊழியை எல்லாமே புதுமையா இருக்கு. இனி நடக்க போற சிறார் கூடலுக்காக அவளோட நாங்களும் காத்திருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்து விரைந்து பதிவு செஞ்சுட்டு நீங்க ஆசான் குறிப்பிட்ட மாதிரி அதற்கான கருவிகள் அது வாங்குதல் அது மாதிரியான நடைமுறைகள்ல ஈடுபடலாம். நன்றிண்ணா. சிறார் மற்றும் இளையோர் கூடல் குறித்து அதுல நடக்க போற புதுமையான செயல்பாடுகள் குறித்தும் எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஆசான். நன்றி நளினி, மஞ்சு நன்றி. உங்களுக்கும் உரையாடலை உள்வாங்கும் யாருக்கும் அம்மையப்பரரும் நிறைவதாக. வணக்கம். செம்மை ஆசான் பள்ளியின் சிறார் இளையோர் பயிலரங்கம் நேரடி வகுப்பாக நடைபெற உள்ளது. நாள் 15 மே முதல் 24 மே வரை. வைகாசி 1 முதல் 10 வரை. வயது 6 வயது முதல் 20 வயது வரை பங்கேற்கலாம். சிறார்க்கான பாடங்கள் இசை, கதை சொல்லுதல், தமிழ் எழுதுதல் படித்தல், வங்கி நடைமுறைகள் கற்றல். இளையோருக்கான பாடங்கள் ஊழிகை கல்வி, இசை அணி, இதழியல், வரலாறு, சட்டம், அரசமைப்பு, பொருளாதாரம், வணிகம், வங்கி நடைமுறைகள் கற்றல். வகுப்பில் இணைய 741234 981 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்பவும். நன்றி.